சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது கர்த்தருடைய வேதத்தை எவ்வளவு ஆழமாக நம்ம தியானிக்கணும், வசனத்தை வாசிப்பது மாத்திரல்ல, அதை எப்படி தியானிக்கணும், அதில் எந்தெந்த காரியங்களை எப்படியெல்லாம் நம்ம ஆழ்ந்து தியானிக்கணும் என்றெல்லாம் நம்ம பல காரியங்களை, பல செய்திகளை தியானித்தோம். அதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேத பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது உங்களுடைய அனுதின வாழ்க்கையின் அனுபவமாக நீங்கள் அதை வைத்து கொள்ளணும். தினம் பைபிள் நீங்கள் படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். எவ்வளோ வேலை இருந்தாலும், ஒருவேளை வேலை இல்லாத நேரங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாசிங்க. தியானத்துக்குன்னு நேரத்தை செலவழிங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது, ஜெபத்தினுடைய முன்னாலேயோ ஜெபத்துக்கு பின்னாலேயோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேத தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும்.